Welcome to Nminds Academy YouTube channel. I am Arvind Raj. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா how to upload and download the data from physical machine to Linux instance on AWS அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். Amazon Web Serviceல இருக்கக்கூடிய ஒரு Linux instanceக்கு நாம ஃபைல்ஸை எப்படி அப்லோட் பண்றது, அந்த Linux instanceல இருக்கிற ஃபைல்ஸை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து பாத்தீங்கன்னா FileZilla அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த FileZilla அப்படிங்கிற சாஃப்ட்வேரை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம AWSல இருக்கிற லினக்ஸ் மிஷின்ல ஃபைலை அப்லோடும் பண்ண போறோம், அங்க இருக்க ஃபைலை டவுன்லோடும் பண்ண போறோம். அதுக்கு இன்னொரு சர்வீஸ் ஒன்று தேவை. அதான் வந்து பாத்தீங்கன்னா SFTP அப்படின்னு சொல்லுவாங்க, செக்யூர் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புரோட்டோகாலை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்க்கும் இந்த FileZillaவுக்கும் இடையில நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபைல்ஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ண போறோம். அடுத்து ஸ்டெப்ஸ் டு அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஃபைல்ஸ் இன் லினக்ஸ். என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1 லாகின் டு AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல். செகண்ட் ஸ்டெப் நேவிகேட் டு EC2 இன் தி AWS கன்சோல். தேர்ட் ஒன் லான்ச் லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ். ஒரு லினக்ஸ் மிஷினை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா லான்ச் பண்ணிக்கணும். ஃபோர்த் ஒன் கனெக்ட் டு SSH யூசர். ஸோ அந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா SSHல எடுத்துக்கணும். அடுத்து ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் FileZilla சாஃப்ட்வேர் ஆன் யுவர் லோக்கல் மிஷின். ஸோ எந்த மிஷின்லேருந்து நம்ம வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மிஷினில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த FileZilla அப்படிங்கிற சாஃப்ட்வேரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சிக்ஸ்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டால் பண்ண FileZillaல ஆட் அவர் PPK ஃபைல் ஆன் SFTP. PPK ஃபைலை வச்சு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த SFTP அப்படிங்கிறத 22 நார்மல் SSHோட புரோட்டோகாலை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ண போறோம். செவன்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பப்ளிக் IP ஆர் பப்ளிக் DNS அண்ட் யூசர் நேம். ஸோ எந்த மிஷின் கூட கம்யூனிகேட் பண்ணணும், அதுல இருக்க யூசர் யாரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் சர்வருக்கு நம்ம கொடுக்கணும். அடுத்து எய்த் ஸ்டெப் ஸோ நவ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் தி ஃபைல் ஃப்ரம் லோக்கல் ஹோஸ்ட். ஸோ இப்போ நம்ம என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் ஐபியை வச்சு நம்ம வந்து அந்த சர்வரோட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லோக்கல் மிஷினும் நம்மளுக்கு தெரியும், நம்ம ரிமோட் மிஷின் அதாவது AWSல இருக்கக்கூடிய நம்ம லினக்ஸ் இன்ஸ்டன்ஸும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் மிஷின்ல இருந்து டேட்டாவை ரிமோட் மிஷினுக்கு நம்மளால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ரிமோட் மிஷின்ல இருந்து லோக்கல் மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடும் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் தி அப்லோட் அண்ட் டவுன்லோடர் ஃபைல்ஸ். ஸோ நம்ம அப்லோட் பண்ண ஃபைல்ஸும் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட AWS மேனேஜ்மெண்ட் கன்சோலில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா EC2 அப்படிங்கிற டேக்கில் நான் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு இன்ஸ்டன்ஸும் என்ன ஆகலை அப்படின்னா ரன்னிங் ஆகலை. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இந்த லினக்ஸ் மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக நார்த் விர்ஜீனியாவில் இருக்குது. இப்போ நான் என்னோட லினக்ஸ் மிஷின் எங்கே லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ரீஜியனில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லான்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஏசிக் பசிபிக் மும்பை அப்படிங்கிற ரீஜியனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் நான் லான்ச் பண்ண போகிறேன். இந்த ரீஜன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஸ்டன்ஸும் லான்ச் ஆகலை. ஸோ அதனால் நான் ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து பண்ணுறேன் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு நான் ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சூஸ் AMI. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் லினக்ஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து சூஸ் இன்ஸ்டன்ஸ் டைப் பை டிஃபால்ட்டாக ஃப்ரீ டயர் ஆர்கிடெக்சர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து கான்ஃபிகர் இன்ஸ்டன்ஸ் டீடைல்ஸ், இதுவும் நான் இப்போ எதுவும் பண்ண போகிறதில்ல. ஆட் ஸ்டோரேஜ் பை டிஃபால்ட்டாக 8 GB வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மிஷினுக்கு போதும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஆட் டேக்ஸ். ஸோ வந்து என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸோ இங்கே செக்யூரிட்டி குரூப். ஸோ SSH வந்து எனஃப். ஸோ ரிவ்யூ அண்ட் லான்ச் கொடுத்துருங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது கிளிக் லான்ச். ஸோ சூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் கீபேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இல்லை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கீபேர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் கீபேர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கீபேர் வந்து டவுன்லோட் ஆயிரும். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிடணும். ஸோ யுவர் இன்ஸ்டன்ஸ் ஆர் நவ் லான்ச்சிங் அப்படின்னு மெசேஜ் வந்துடும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ண லினக்ஸ் மிஷினோட இன்ஸ்டன்ஸ் ஐடி. ஸோ இந்த ஐடியை கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக நம்மளுக்கு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EC2 டேஷ்போர்டுக்கு நம்மளுக்கு கொண்டு போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Nminds SFTP அப்படிங்கிற ஒரு மிஷின், அதோட இன்ஸ்டன்ஸ் ஐடி, இன்ஸ்டன்ஸ் டைப், அது எந்த அவைலபிள் ஜோனில் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே இங்கே வந்து விசிபிள் ஆகும். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம ரன்னிங் ஸ்டேட் வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FileZilla அப்படிங்கிற சாஃப்ட்வேரை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம்.
ஸோ இந்த FileZilla சாஃப்ட்வேருக்கு உண்டான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நான் இப்போ ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது டவுன்லோட்ஸ்குள்ளே வச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல். ஸோ இதை நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா FileZilla client 3.49 அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன். இங்கே ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துடணும். ஹூ யூஸ் திஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அடுத்து கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கேயும் டெஸ்க்டாப் ஐக்கான் வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே செக் மார்க் பண்ணிட்டு அடுத்து கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா FileZilla client 3.49 வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த FileZillaவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா FileZilla சாஃப்ட்வேர். இதில் நம்ம ஒரு சில செட்டிங்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லினக்ஸ் மிஷினை வந்து SSH எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா SSH மூலியமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஸோ நான் SSH எடுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டி சாஃப்ட்வேர் வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா SSH எடுக்க போகிறேன். ஸோ புட்டியில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெம் ஃபைலில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம கீ ஃபைலை டவுன்லோட் பண்ணியிருக்கோம். புட்டியில் போனோம் அப்படின்னா PPK ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும். புட்டி ப்ரைவேட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த கீயை வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். போயிட்டு புட்டி ஜென் அப்படின்ற அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அந்த புட்டி ஜென்ங்கிற அப்ளிகேஷனுக்குள்ள நம்ம போயிட்டு இங்கே லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே லோடுன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க அந்த பெம் ஃபைலை நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே ஆல் ஃபைல் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே Nminds sftp.pem ஃபைலை கொடுத்து ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருங்க. சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட் அப்படின்ட்டு வந்துடும். இங்கே ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் ப்ரைவேட் கீ. இந்த ப்ரைவேட் கீயை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சேவ் பண்ணிக்கணும். Or you should want to save this key file without passwords to protect it. Yes அப்படிங்கிற கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா PPK ஃபைல என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெம் ஃபைல் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இதுக்கு ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். Nminds அரவிந்த் ராஜ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இங்கே சேவ் அப்படின்னு கொடுத்துருந்தா இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெம் ஃபைல் இப்போ PPK ஃபைலாக நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகி சேவ் ஆயிரும். ஸோ இப்போ எகெயின் இந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எகெயின் புட்டியில் போயிட்டு இப்போ நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ புட்டி அப்ளிகேஷனில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐபி அட்ரஸ் நம்ம கொடுத்துடணும். ஆர் பப்ளிக் டொமைன் நேம் ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுக்கலாம். இப்போ இந்த PPK ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே SSH அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் இங்கே அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கீ ஃபைல் ஃபார் அத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். ஸோ இதில் ப்ரௌஸ் பண்ணி இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்க நம்ம PPK ஃபைலை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எகைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செஷனுக்கு வரேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லினக்ஸ் மிஷினோட பப்ளிக் ஐபி. ஸோ நான் அக்சஸ் பண்ணுறதுக்கு என்னோட ப்ரைவேட் கீ ஃபைலும் நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஓப்பன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ஹோஸ்ட் கீ எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்கும். ஸோ இங்கே எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ என்னவோ லாகின் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் தான் இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணணும். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா EC2 யூசர் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண போகிறேன். இப்போ இங்கே பாருங்க நம்மளுக்கு லாகின் ஆயிடுச்சு. EC2 யூசராக லாகின் பண்ணிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா EC2 யூசராக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டேன். ஸோ அதோட பப்ளிக் ஐபி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஐபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட ப்ரைவேட் ஐபி. இங்கே பாருங்க ப்ரைவேட் ஐபி அது பப்ளிக் ஐபி. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணுறேன் ஏதாவது ஃபைல்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு ஃபைல்ஸுமே இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். டச் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் welcome.txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். பாருங்க ஃபைல் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து எடிட் பண்ணுறேன். VA எடிட்டர் வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை எடிட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபைலில் போயிட்டு வெல்கம் டு மை யூடியூப் அப்படின்னு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த EC2 யூசரில் ஒரே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட லோக்கல் மிஷினில் டவுன்லோட் பண்ண போகிறேன். நம்ம லோக்கல் மிஷினில் இருக்கிற ஃபைல்ஸை இங்கே இதுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் செக் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம FileZillaல நம்ம சர்வரை கனெக்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட FileZilla அப்ளிகேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் SFTP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆட் கீ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஆட் கீ ஃபைல் கொடுத்துட்டு இப்போ நாம்
ஜெனரேட் பண்ணி வச்சிருக்க இந்த பிபிகே ஃபைல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிளிக் பண்ணி கொடுத்துடணும். ஸோ இப்போ இந்த ஃபைல் இங்கேயும் ஓகே கொடுத்துடணும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹோஸ்ட் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் ஆர் பப்ளிக் ஐபி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸே நான் வந்து கொடுத்துக்கிறேன். பப்ளிக் ஐபி கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் பப்ளிக் ஐபி எய்தர் பப்ளிக் டிஎன்எஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிஎன்எஸ் வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிஎன்எஸ் நான் கொடுத்துட்றேன். இங்கே அடுத்து யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா EC2 யூசர் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம். ஸோ இங்கே பாஸ்வேர்ட் தேவையில்லை, பிகாஸ் ஆஃப் நம்ம அந்த பிபிகே ஃபைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்கிரிப்ஷன் பாஸ்வேர்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து இங்கே இந்த போர்ட்டில் 22 அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே குயிக் கனெக்ட் அப்படின்னு கொடுத்தோமா இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்னோன் ஹோஸ்ட் கீ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை அக்செப்ட் பண்ணணுமா அப்படின்னு ஸோ அலோவ் கொடுத்து ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கீ ஃபைல்ஸ் எல்லாமே செக் பண்ணி நம்மளுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரி ஃபைல்ஸ் ஹோம் EC2 யூசர் அப்படிங்கிறதுல லாகின் ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் சைட், அதாவது லோக்கல் ஹோஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ். ஸோ இந்த தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் சைட். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் சைட்டில் EC2 யூசர் அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கேன். இப்போ இந்த கீ இப்போ இந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைல்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ நான் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வச்சிருக்கேன் அப்படின்னு இப்போ பாருங்க. இந்த EC2 யூசருக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த welcome.txt ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கு. ஸோ இப்போ எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்க, இப்போ இது எந்த இடத்துல டவுன்லோட் பண்ணணுமோ அந்த ஃபைல் ஃபோல்டருக்குள்ள வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் சைட்டில் இருக்கிற ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ அடுத்து லோக்கல் சைட்ல இருந்து எப்படி ரிமோட் சைட்டுக்கு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு உண்டான கோடிங் ஃபைல்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபைல் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோல்டராக வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டர் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கு காப்பி பண்ண போகிறேன். ஸோ மை டெமோ சைட் அப்படிங்கிறது என்னோட ஃபோல்டர். இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இப்போ இந்த ஃபோல்டரை அப்படியே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EC2 யூசர் அப்படிங்கிறதுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இங்கே ரைட் சைடு இங்கே ரைட் கிளிக் பண்ணி அப்லோட் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாமே அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 120 லைக் தட். இது ஒவ்வொன்றா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைல்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இங்கே பாருங்க, நான் இப்போ எந்த ரிமோட் சைட்ல இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா /home/EC2 யூசர் அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கேன். ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மை டெமோ சைட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது எங்கேருந்து இப்போ காப்பி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட லோக்கல் ஹோஸ்ட்ல இருந்து இந்த ரிமோட் ஹோஸ்ட், அதாவது AWSல இருக்கக்கூடிய லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்க்கு ஃபைல்ஸ் எல்லாமே காப்பி ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 70 ஃபைல்ஸ் மீதி இருக்கு. ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே காப்பி ஆனதுக்கப்புறம் எகெயின் நம்ம SSH புட்டி மூலமா எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கியூடு ஃபைல்ஸில் ஒன்றுமே கிடையாது. ஸோ சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 129 ஃபைல்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மை டெமோ சைட் அப்படிங்கிறதுக்குள்ள எனக்கு என்ன ஆயிருக்குன்னா எல்லாமே காப்பி ஆயிடுச்சு. அந்த புட்டி வழியாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லோக்கல் சைட்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ரிமோட் சைட்ல டேட்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட EC2 யூசர்ல இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் LS கமாண்ட் கொடுத்து நான் செக் பண்ணுறேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன், welcome.txt அப்படிங்கிற ஃபைல். ஸோ இந்த ஃபைலை என்ன பண்ணேன், FileZilla மூலியமா என்னோட லோக்கல் மிஷினுக்கு டவுன்லோட் பண்ணேன். அடுத்து அங்கிருந்து மை டெமோ சைட் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டரை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே காப்பி பண்ணேன். ஸோ இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள போயிட்டு நான் செக் பண்ணுறேன் அந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கான்னு. இங்கே பாருங்க, அந்த ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு இருக்கு. ஃபைல்ஸ் ஃபோல்டர் எல்லாமே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபைலில் நம்ம எந்த பாத்தில் வேணுமோ அந்த பாத்தில் நம்ம சேவ் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ இந்த welcome.txt ஃபைல் டவுன்லோட் பண்ண ஃபைல் நம்ம லோக்கல் மிஷினில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த welcome.txt அப்படிங்கிற ஃபைல் பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் சைட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணேன். இங்கே பாருங்க வெல்கம். ஸோ இது ஓப்பன் பண்ணால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெல்கம் டு மை யூடியூப் அப்படின்னு வரும். ஸோ இந்த டேட்டா நம்ம வந்து வச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் கிரியேட் பண்ணோம். இப்போ என்னோட லோக்கல் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு ஃபிசிக்கல் மிஷினில் இருந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இல்லை அங்கே இருக்கிற ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதோ ரியல் டைமில் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching this video.